வீட்ல இருக்க ஃப்ரூட்ஸும் கொஞ்சமா பாலும் இருந்தா போதும். ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட்டை ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஜவ்வரிசியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது பாக்கெட் பால் தான். இதுல 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி பால் கொதிச்சு வரணும். பால் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே காய்ச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலயே பால் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்தது. இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே கலந்து விட்டு சேருங்க, இல்லைன்னா கட்டிகள் பட்டுரும். இது நல்லா கொதிச்சு வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு பேன்ல 3 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் ஆனது. இது கூட நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை 2 டைம் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா அலசிக்கலாம். இப்போ இதையும் பாலோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண நட்ஸும் ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டயட்ல இருக்கவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபீலிங்கா ஹெல்த்தியா இருக்கும். நீங்களும் இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.